ஏங்க இப்போ மாநில அரசு கடமையே கிடையாது, எல்லாம் மத்திய அரசு நம்பிதான் இருக்கிறாங்களா? ரெண்டு அரசும் தான் இதுக்கு பொறுப்பேற்று. விவசாயிகள் பாதிப்பு இல்ல, தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மத்திய அரசு வந்து நிவாரண விவசாயிகளுக்கு நிச்சயமா செய்யணுங்க. மத்திய அரசும் மத்திய அரசும் செய்யணும், மாநில அரசும் செய்யணும். ரெண்டு அரசும் தான் இதுக்கு கடமை பொறுப்பேற்றுக்கணும். இதுல மத்திய அரசு இன்னும் செய்யாம ஆய்வே இன்னும் நடந்துட்டு இருக்குது விவசாயிகளுக்கு. சரி, இப்ப மாநில வந்து முளைச்சிட்டே இருக்கு. ஏங்க இப்போ மாநில அரசு கடமையே கிடையாது, எல்லாம் மத்திய அரசு நம்பிதான் இருக்கிறாங்களா? எங்க கொடுத்துட்டு இருக்காங்க? எங்க இன்னும் போன வருஷம் 6 மாதத்துக்கு முன்பு வெள்ளம் வந்ததுக்கு இன்னைக்கு கொடுக்கலையே. நீங்க 4.5 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறீங்கல்ல, திமுக அரசு 4.5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறீங்களா ஒரு வருஷத்துக்கு? அந்த பட்ஜெட்ல நீங்க ஒரு 10,000 கோடி விவசாயிகளுக்காக ஒதுக்க முடியாதா? இப்ப இருக்கிற பருவநிலை காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால எவ்வளவு சீற்றங்கள் வருது, இயற்கை சீற்றங்கள் வருது. ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்க வச்சிருக்க முடியாதா? 10,000 கோடி 20,000 கோடி நாங்க ஒதுக்கி வச்சிருக்கிறோம் பண்ண முடியாதா? எதுக்கு எதால மத்திய அரசு கொடுக்கணும், மத்திய அரசு கொடுக்கணும், மத்திய அரசு கொடுக்கலன்னு சொல்றது உங்களுக்கு எதுக்கு நிர்வாகம்? அப்போ எதுக்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட் போடுறீங்க? பண்ணட்டுங்க, அது நீங்க கொடுத்துட்டு நீங்க மத்திய அரசு வாங்கிக்கோங்க. இல்லைங்க சார், அதாவது விவசாயிகளுக்கு வந்து ஸ்பீடா அது கிடைக்கல, இன்னும் ஆய்வே நடந்துட்டு இருக்குது. அதனால விவசாயிகள் இன்னும் பயிர்கள் அது ஆய்வு தமிழக அரசு தானே ஆய்வு பண்ணி கொடுத்துருக்கணும். அவங்க மத்திய அரசு இப்போ 2 பேரும் தான் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசு நேரம் அவங்கள வந்து பண்ண போறாங்க. அவங்க இப்ப இங்க இருக்கிற கலெக்டர் வச்சுதான், அங்க இருக்கிற யுஏ வச்சுதான் பண்ண போறாங்க. அந்த ஆய்வு சீக்கிரமா பண்ணிட்டேன்னா கிடைக்கும் போது நாங்களும் அழுத்தம் கொடுப்போம். நிச்சயமா நாங்க அழுத்தம் கொடுப்போம். இது வந்து ஏதோ மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே இப்போ 2 பேருமே கடமைப்பட்டவங்க பண்ணிட்டு விவசாயிகளுக்கு. 2 அரசும் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். விவசாயிகள் தரப்புக்கு நீங்க நிச்சயமா சொல்றேன், விவசாயிகளுக்கு சம்பந்தமா மத்திய அரசும் சரி மாநில அரசும் இந்த நேரத்துல அரசியல் பார்க்காதீங்க, குறை சொல்ல வேண்டாம். இந்த நேரம் இது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விவசாயிகள் பாதிப்பு இல்ல, தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விவசாயிகளுடைய அங்க விளைபொருள் யார் பயன்படுத்துறாங்க? மக்கள் தான் பயன்படுத்துறாங்க. மக்களுக்கு பாதிப்பு இது. அதனால இது வந்து விவசாய பிரச்சனை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை இது. இந்த நடைபயண தேர்தல் பிரச்சார பயணமா தேர்தல் பிரச்சாரம் நாங்க கிட்டத்தட்ட 1 வருஷமா நாங்க பண்ணிட்டு தானே இருக்கிறோம். அது எல்லாரும் தானே. இது நடைப்பயணம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தான். ஒவ்வொரு பகுதியிலையும் இப்ப இது நான் இங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டம், நொய்யல் ஆறு பிரச்சனை, தாமிரபரணி பிரச்சனை, அப்புறம் காவிரி குண்டார் பிரச்சனை, அப்புறம் குப்பை எரிக்கிறாங்க, சுற்றுச்சூழல் நாசப்படுத்துறாங்க, குடிநீர் பிரச்சனை, விவசாயிகள் மட்டும் இல்ல நெசவாளர்கள் அவங்களுடைய பிரச்சனைகள், இப்படி சிறு தொழிலாளர்கள், திருப்பூர்ல சிறு தொழிலாளர்கள், அப்படிலாம் எல்லா மக்களும் அங்கங்க போய் சென்று பார்த்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பண்ணி அவங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். போராட்டம் மூலமா அழுத்தம் கொடுக்கறது தான் நடைப்பயணம். நல்ல வெற்றிகரமா நடந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 90% முடிஞ்சிடுச்சு. ஒரு 10% தான் இருக்கு நடைபயணம் இருக்குது. துணை முதல்வர் வந்து அந்த நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு அங்க போய் ஆய்வு பண்ணும்போது ஒரு பெண் விவசாயி வந்து இதே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த பெண் விவசாயி வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க, எங்களால வந்து கொள்முதலே பண்ணாம நாங்க எப்படி அறுவடை பண்ணி என்ன பண்றதுன்னு சொல்லி. இப்போ பாதிக்கப்பட்டவங்க மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரியான ஒரு இது தவறான ஒரு போக்கு. இது அதாவது மக்கள் துயரத்தில் இருக்கின்ற நேரத்தில் அவங்க வந்து ஒரு கோவத்தில் இருப்பாங்க. துயரம் வந்து கோவத்தில் இருப்பாங்க. அந்த கோவத்தில் சொல்றதெல்லாம் வந்து ஒரு பெருசா எடுத்துக்க கூடாது. அதை எடுத்து அதை ரியாக்ட் பண்ணி அதை ஒரு பெருசாக்கி அவங்க இப்படி சொல்லிட்டாங்கலாம் இருக்கக்கூடாது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, உங்களுடைய பொறுப்பு கடமை அது. அவங்க என்ன சொன்னாலும் அது வந்து நீங்க ஏத்துக்கணும். நீங்க இந்த நேரத்தில் ஏத்துக்கிட்டு அதுக்கு நீங்க சரிம்மா நான் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. நல்ல ஆறுதல் வார்த்தை சொல்லுங்க. தேர்தலுக்கு முன்னாடி பாமக அதெல்லாம்